Guys, welcome back to CSS series. So last வீடியோல வந்து நம்ம CSS outline box model அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்கமிங் இப்போ வர வீடியோஸ்ல இருந்தெல்லாம் CSS உன்னி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். எப்படின்னா இப்போ லைக் இந்த வீடியோல வந்து CSS டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஐகான்ஸ் அந்த மாதிரி என்னென்ன ஸ்டைலிங்லாம் பண்ண முடியுமோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வர டாபிக்ஸ் எல்லாமே. அதுவும் இல்லாம ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பத்தி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கலர் எப்படி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி பண்ணலாம், டெக்கரேஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஸ்பேசிங்ஸ், அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ கொடுக்கறது எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோலயே நம்ம டெக்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா அடுத்த வீடியோல நம்ம வந்து ஃபாண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு H1 டேக் இருக்குது. அதுக்கப்புறம் H4 டேக் ஒன்று இருக்கு. ஸோ இந்த 2 டேக்கையும் வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணி நிறைய இது ஸ்டைலிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா டெக்ஸ்ட் கலர். ஸோ டெக்ஸ்ட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோலேருந்தே நான் வந்து கொடுத்துருப்பேன் கலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஐடி எடுத்துக்கணும். அந்த ஐடி வந்து என்னன்னா டெக்ஸ்ட். ஸோ இங்க டெக்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு கலர்னு ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா இது வந்து நம்மளோட டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்து இந்த கலர் ஃபில் ஆயிக்கும். ஸோ ரெட் கொடுக்குறேன்னா ரெட் ஃபில் ஆயிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் வந்து இங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நேமிங் கலர் நேமிங் கன்வென்ஷன்ஸ் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கலர் நேம் எக்ஸாக்ட் கலர் நேம் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் இல்லைன்னா வந்து ஹெச்எஸ்எல்ஏ இந்த மாதிரி நிறைய கலர் கோட்ஸ் இருக்கு. அதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே வந்து அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் நீங்க வந்து எம்எஸ் வேர்ட் இல்ல வந்து இந்த மாதிரி கூகுள் டாக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு டெக்ஸ்ட் இல்ல பேராகிராஃப் வந்து நீங்க அலைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் சென்டர் இல்ல ரைட் லெஃப்ட், ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்மளால அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்பவுமே சிம்பிள். இந்த இதை நான் எடுத்துனேன் அண்ட் தென் இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் பண்ண முடியும், ஜஸ்டிஃபை பண்ண முடியும், லெஃப்ட் ரைட். இந்த ஸ்டார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிமிலர் டு லெஃப்ட் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டர் கொண்டு வரணும்னா ஜஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணால் போதும். என்னோட அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆயிக்கும். இது எப்படி சென்டர் ஆகும்னா இதோட டிவ் இருக்கு இல்லையா, இந்த டிவ் எவ்வளோ வித் இருக்கோ அந்த வித்தில் சென்டர் எந்த பொசிஷனோ அது வந்து நம்மளுக்கு சென்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த H1 டேக் வந்து எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது 100% இருக்கனால ஸ்க்ரீனுக்கு நடுவில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி டெக்ஸ்ட் ரைட்டுன்னு இருக்கு. ஸோ நீங்கள் ரைட்டு கூட நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகும்போது டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணணுமா இல்லை வந்து ஓவர்லைன் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. எனக்கு அண்டர்லைன் பண்ணணும். ஸோ அதனால நான் அண்டர்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் ஆயிடுச்சு. இப்போ ஓவர்லைன் போகலாம். ஸோ ஓவர்லைன். ஸோ இப்போ ஓவர்லைன் என்ன பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு லைன் ட்ரா பண்ணணும். அதான் ஓவர்லைன். இன்னொன்று லைன் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் எஃபெக்ட். நீங்கள் ஒரு வேர்டு பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்து நீங்க வந்து என்ன வேணாலும் நீங்க வந்து என்ன வேல்யூ பாஸ் பண்ணுமோ அந்த வேல்யூ நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ டேக் இருக்குல்ல, ஏஆர்எஃப் டேக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னுக்கு மாற்றுவோம். ஏன்னா அது பை டிஃபால்ட்டா அண்டர்லைன்ல இருக்கும். ஸோ அது நன்னுக்கு மாற்றுவோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அப்கமிங்ல வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் என்ன சொல்றேன்னா அது வந்து லோயர் கேஸ்ல இருக்கணுமா இல்லை அப்பர் கேஸ்ல இருக்கணுமா இல்லை கேபிடைஸ்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதா வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இங்க பை டிஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டலைஸ்ட்ல இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கூட யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதுக்கு கேபிட்டல்ஸ் தான் நம்ம இருக்குது. அதனால நான் இப்போ லோயர் கேஸ்க்கு மாத்துறேன்.
இப்ப லோயர் கேஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே லோயர் கேஸ் இது. ஸோ நீங்க வந்து HTMLல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் அடிக்கிற மாரி இருந்தாலும் சரி, நீங்க வந்து எல்லாமே லோயர் கேஸ்ல அடிச்சு, அதுக்கப்புறம் நீங்க கேப்பிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க வந்து அப்பர் கேஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இங்க நான் வந்து அப்பர் கேஸ்ன்னு போடுறேன். அப்பர் கேஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பர் கேஸ்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ், லோயர் கேஸ், கேப்பிட்டலைஸ். ஓகேவா? இந்த 3 ப்ராப்பர்ட்டீஸ் வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இன்டென்டேஷன்ஸ். ஸோ டெக்ஸ்ட் இன்டென்டேஷன் சொல்றத டெக்ஸ்ட் ஸ்பேசிங் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங் எப்படி பண்ணலாம்னா, டெக்ஸ்ட் இண்டென்ட் வச்சு நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த டெக்ஸ்ட் இண்டென்ட் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட லைன்களோட இண்டென்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்து டெக்ஸ்ட் இண்டென்டேஷன். இண்டென்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க ஒரு குட்டி ஸ்பேஸ் வந்திருக்கு. அத நான் வந்து ஒரு பெருசாக்குறேன். 30 பிக்சல்ஸ் சொல்றேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, இண்டென்ட் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம ஆன்சர் தி கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எழுதின பிறகு கொஞ்சம் இண்டென்ட் விட்டு தான் ஆன்சர் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி கேஸஸ்க்குலாம் நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிமெம்பர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேடிங் கிரியேட் ஆகல. ஒரு இண்டென்ட் ஸ்பேஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு. இது பேடிங் கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ லெட்டர் ஸ்பேசிங். ஸோ லெட்டர்ஸ்க்கு வந்து இங்க நடுவுல உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் இருக்கு. ஸோ லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கு. ஸோ லெட்டர் ஸ்பேசிங்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம் வேல்யூஸ். இவ்வளோ பிக்சல்ஸ்ல எனக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிக்சல்ஸ்ல எனக்கு கேப் வந்திருக்கு. ஒவ்வொரு லெட்டருக்குமே. இத நான் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5 பிக்சல்ஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவுல ஸ்பேசிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைன் ஹைட் வந்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது கூட வைக்க முடியும் நம்மனால. ஸோ இங்க வந்து நான் லைன் ஹைட் அப்படின்னு வைக்கிறேன். லைன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சம்திங் லைக் 8 பிக்சல்ஸ் நான் வைக்கிறேன். ஸோ என்னோட லைன் ஹைட் கூட எவ்வளோ வேணும்னு நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க 8 பிக்சல் வச்சிருக்கனால, 8 பிக்சல்ஸ்ல லைன் வந்து ஹைட் வந்து எனக்கு இதா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப லெட்டருக்கு ஸ்பேசிங் பண்ணோம். அதே மாரி வேர்டுக்கு ஸ்பேசிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் இருக்குங்க. அதுக்கு வந்து வேர்ட் ஸ்பேசிங் சொல்லுவாங்க. வேர்ட் ஸ்பேசிங். இதுக்கும் நடுவுல வந்து நம்ம பிக்சல்ஸ் வேல்யூஸ்ல பாஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் நான் 30 பிக்சல்ஸ் தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேர்டுக்கும் நடுவுல உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருச்சு. அண்ட் தென் இன்னொன்னு இருக்கு ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு, ஆ இப்ப என்கிட்ட ஒரு சம்திங் லைக் இங்க வந்து நான் வந்து இவ்வளோ குடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்ப நான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் குடுக்குறேன். ஒயிட் ஸ்பேஸ் ஸோ இப்ப எனக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு எனக்கு தரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ்ங்கிறது ஒரு ஃபங்ஷனாலிட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஷேடோ. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி நம்ம ஷேடோ கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் அந்த ஐடிய வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐடி டெக்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஷேடோ என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்து ஹரிசாண்டல் ஷேடோ. செகண்ட் வந்து வெர்டிகல். ஸோ இதுதான் ஆர்குமென்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம வந்து ஹரிசாண்டல்ல எவ்வளோ ஷேடோ வரணும். அகைன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஷேடோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டே எனக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. எனக்கு இது வரக்கூடாது. எனக்கு ஒரு மாரி வேற கலர்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க ரெட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெட் கலர்ல அந்த நல்ல ஒரு 3D எஃபெக்ட்ல வர மாரி நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஷேடோ எஃபெக்ட். இன்னொன்னு வந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட் வரக்கூடாது கொஞ்சம் பிளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க 3 பாராமீட்டரா நீங்க வந்து பாஸ் பண்ணணும். அதாவது என்னன்னா, அது வந்து ஒரு பிளர் ப்ராப்பர்ட்டி. இப்ப நீங்க குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளர் ஆயிருக்கும். கொஞ்சம் எம்போஸ் ஆன மாரி நம்மளுக்கு தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஷேடோ எஃபெக்ட். ஸோ மோஸ்ட்டா இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ட பத்தி சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்படி டெக்ஸ்ட் கலர் பண்றது, எப்படி அலைன் பண்றது, டெக்கரேஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஸ்பேசிங்ஸ் அப்புறம் ஷேடோஸ் கடைசியா பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்க வெப்சைட்டுக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, இதுலயே நம்ம நெறைய வீடியோ நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் வேல்யூஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வேல்யூஸ் இருக்கும். ஸோ நீங்க எல்லாமே உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் இந்த இதுல ஒர்க் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து CSS ஃபாண்ட்ஸ பத்தி பார்க்கலாம்.